திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை அடித்து நொறுக்கிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பிரகாஷ், இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மோகன், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள சேவூர் ஊராட்சியில் வசிப்பவர் வடிவேலு மகன் மணிகண்டன், வயது 28. மணிகண்டனுக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ள நிலையில் சேவூர் கிராமத்தில் உள்ள தனது வீட்டிற்கு தனிநபர் கழிவறை அமைத்து தரப்பட வேண்டும் என கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் மணிகண்டன் சேவூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டு தொடர்ந்து தனிநபர் கழிவறை கேட்டு வந்த நிலை. இன்று மணிகண்டனின் வீட்டின் எதிரே உள்ள தெருவில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். ஊராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டனர். மணிகண்டன் வீட்டின் திணையை இடிக்கும் நிலை தற்போது அந்த கழிவுநீர் கால்வாய் பணியின் போது ஈடுபட்டுள்ளது. இதனால் கோபமடைந்த மணிகண்டன் திண்ணையை இடிக்க வந்த ஜேசிபி வாகனத்தை நிறுத்தி வீட்டில் இருந்த பெரிய கத்தியை கொண்டு வந்து எனது திண்ணையை இடித்தால் உன் தலையை சீவி விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார். பின்னர் அங்கிருந்து அதே கோபத்துடன் கையில் வீச்சறிவாளை எடுத்துக் கொண்டு வந்து ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தில் இருந்த ஊராட்சி செயலாளர் புருஷோத்தமனை என் வீட்டின் அருகே உள்ள தெருவில் இருந்த திண்ணையை அகற்றினால் உன்னை வெட்டி சீவி விடுவேன் என கத்தியை கொண்டு தாக்கி மிரட்டலும் விடுத்துள்ளார். பின்னர் ஊராட்சி செயலாளரை அடித்து உதைத்ததில் உயிருக்கு பயந்து ஊராட்சி செயலாளர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் கட்டிடத்தில் உள்ளே புகுந்து கதவை லாக் செய்து கொண்டார். ஊராட்சி கட்டிடத்தில் பணிபுரிந்த ஊராட்சி செயலாளர் மற்றும் பணியாளர்களை வெளியே வாருங்கள் என கத்தி கூச்சலிட்டு கத்தியை காட்டி மிரட்டல் விடுத்த மணிகண்டன் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தின் ஜன்னல் மற்றும் கதவுகளை கையால் வைத்திருந்த கத்தியால் அடித்து நொறுக்கினார். இதில் ஜன்னலின் கதவுகள் கண்ணாடிகள் உடைந்து சுக்குநூறாக உடைந்து சிதறி காணப்பட்டன. இதனால் விரக்தி அடைந்த அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் இதனை கண்டு வெளியே வர முடியாது இருந்த ஊராட்சி பணியாளர்களை வெளியே மீட்டு கொண்டு வர முடியாமல் பரிதவித்தனர். மேலும் அங்கிருந்த அலுவலக பணிகளை மிரட்டல் விடுத்திருந்த மணிகண்டன் தன்னுடைய கத்தியால் அங்கிருந்த பொதுமக்களையும் மிரட்டி மிரட்டல் விடுத்து கொலை மிரட்டல் தொடர்ந்து விடுத்துள்ள நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை தன்னுடைய செல்போன்களை வீடியோவாக படம் எடுத்து சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரப்பி வருகின்றனர். மேலும் இது குறித்து ஆரணி கிராமிய காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் அருண்குமாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு சப் இன்ஸ்பெக்டர் அருண்குமார் தலைமையிலான போலீசார் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ரகளையில் ஈடுபட்டு கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டி வந்த போதை ஆசாமி மணிகண்டனை நைசாக பேசி சென்று விரைந்து வந்து கையில் இருந்த கத்தியை பிடுங்கி பின்னர் போலீசார் அவர்களுடைய பாணியில் தடுத்து அந்த மிரட்டல் வாலிபரை போலீசார் வாகனத்தில் அமர வைத்து காவல் நிலையம் கொண்டு வந்து தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் தனக்கு தனிநபர் கழிப்படைய வேண்டும் என ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரிடமும் தற்போதைய ஊராட்சி செயலாளரிடமும் பலமுறை கோரிக்கை விடுத்தும் செய்யாததால் கோபத்தின் உச்சிக்கு சென்று ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை சேவைப்படுத்தியதாக முதல் கட்ட விசாரணையில் தற்போது தெரிய வந்துள்ளது. பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் நிறைந்த நேரத்தில் கையில் கத்தியை வைத்துக் கொண்டு ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை சேதப்படுத்தி பொதுமக்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் சேவூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோகன், திருவண்ணாமலையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை அடுத்து நொறுக்கிய நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ்.